அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, சூரா அன்ஆம்ல 45வது ஆயத்து. எப்படி? ஃபகுதிஅ தாபிருல் கௌமில்லதீன ஸலமு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபகுதிஅ தாபிருல் கௌமில்லதீன ஸலமு வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சின்ன ஆயத்து. இந்த ஆயத்தை ஒரு நாளைக்கு 72 தடவை ஓதணும். 70 தடவை அல்ல 72 தடவை ஓதணும். ஏன் ஓதணும் தெரியுமா? எங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சா, அல்லது சதி செஞ்சா, அல்லது குடும்பத்தை பிரிச்சா, அல்லது எங்களை ஏமாத்தினா, இப்போ செலவு வைக்கிறாங்க, அங்கே போய்த்து இவங்களை பற்றி பலாய் கழுவுவாங்க, இங்கே வந்து அவங்கள பற்றி பலாய் கழுவுவாங்க, ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து போடுவாங்க. பிரித்து போட்டு இவங்க நல்ல புள்ள மாதிரி இருப்பாங்க. இது நடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோல் செல்லக்கூடியவங்க சுவர்க்கத்தை நுழைய மாட்டாங்க, கோல் செல்லக்கூடியவங்க நரகம் தான் போவாங்க. அப்போ இந்த கோல் செல்லி திரிவாங்க, அதே போல் எங்களுக்கு அநியாயம் செய்வாங்க, எங்களை ஏமாற்றுவாங்க. இதை நாங்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை ஓதி வந்தோம்டா, எங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்வாங்களோ, ஏமாற்றுவாங்களோ, சதி செய்வாங்களோ, இந்த சதியெல்லாம் அவங்களையே பேய்த்து சேரும். அந்த ஏமாற்றமெல்லாம் அவங்களையே பேய்த்து சேரும். அந்த அநியாயமெல்லாம் அது அவங்களுக்கே நடக்கும். ஒரு நாளைக்கு 70 தடவை ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இதை பாடமாக்கி ஓதி வாருங்கள். மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான்.